நான் நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் மொதல் டைம் எழுதியிருந்தேன். இந்த மொதல் அட்டெம்ப்டில் நான் வெறும் 5 கொஸ்டினில் போஸ்டிங் தட்டுறதை வந்து அந்த வாய்ப்பை வந்து இழந்துட்டேன். ஒவ்வொருத்தரும் இந்த 2 மார்க் 3 மார்க்கில் தன்னோட போஸ்டிங்கை இழந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் அந்த வழி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன தப்பு பண்ணனால இந்த 2A மெயின்ஸை வந்து இழந்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இதில் தப்பு நான் எங்கே தெரியுமா பண்ணேன், எனக்கு இந்த தடவை குரூப் 2 இருக்குல்ல, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இருக்குல்ல, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட்டே இருந்துச்சு. சொல்லப்போனால் நான் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து 143 கொஷின்ஸ் போட்டிருந்தேன் 200 கொஷின்ஸ்க்கு. ஸோ இந்த 143 கொஷின்ஸ்க்கு வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி சந்தேகம் இருந்தனால நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டேன். இந்த 143 கொஷின்ஸ்க்கு நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமா ஆகாதான்னு கேட்டதுக்கு எல்லாருமே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி ஆகாதுன்னு சொன்னனால சரி நமக்கு கிடைக்காது போலன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே காலத்தை தாழ்த்த வேணும்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணிட்டேன், உடனே போய் ஷார்ட் ஹேண்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஷார்ட் ஹேண்ட் ஜாயின் பண்ணிட்டு அதையாச்சும் முடித்தா நமக்கு ஈஸியாக வேலை கிடச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 2 மாதம் வந்து நான் வந்து ஷார்ட் ஹேண்டுக்கு கிளாஸ் போயிருந்தேன். அதாவது இந்த எனக்கு மெயின்ஸ் வரும்னு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாமல், இவங்க சொல்கிறத நம்பி மெயின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையே இல்லாமல் நான் ஷார்ட் ஹேண்ட் ஜாயின் பண்ணி 2 மாதம் வந்து அதுக்கான கிளாஸும் போயிட்டு இருந்தேன். 3ஆவது மாதத்தில் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த செப்டம்பர்லேருந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் நான் கிளாஸ் போயிருந்தேன். டிசம்பர் வரைக்குமே கிட்டத்தட்ட 3 மாதமாக நான் கிளாஸ் போயிட்டு தான் இருந்தேன். டிசம்பர் 21 வந்து எங்களுக்கு ரிசல்ட் வருது. டிசம்பர் 21 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு அப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து மெயின்ஸுக்கே நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து வர அந்த பிப்ரவரி மாதத்தில் வர எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். உடனே என்ன தெரியுமா பண்ணேன், அந்த ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமை விட்டுட்டு திருப்பி என்ன தெரியுமா பண்ணேன், இதுக்கு டிஎன்பிசிக்கு உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். இந்த குறிப்பிட்ட காலம் தான், அந்த 1.5 மாதம் தான் எனக்கு டைம் இருந்துச்சு. அந்த 1.5 மாதம் டைம் இருந்தாலும் அந்த 1.5 மாதத்துலேயும் பயங்கரமாக வெறித்தனமாக தான் படித்தேன். மொதல் எக்ஸாம் வந்துச்சு. மொதல் எக்ஸாம் நல்லா தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணேன். உண்மையாக எக்ஸாமில் நல்லா தான் பண்ணியிருந்தேன். மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மேக்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணனால அந்த எக்ஸாமில் நல்லா தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த எக்ஸாமு நம்ம நேரத்துக்கு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, கேன்சல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுன்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ முடிஞ்சுமோ அந்த குறிப்பிட்ட 2 மாதத்துல எல்லா எஃபர்ட்டும் போட்டேன். ஆனால் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டேன். மேக்ஸ் வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டேன். மேக்ஸ் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்ட ஒரே காரணத்தினால மெயின்ஸில் நான் நிறையா கொஸ்டின் மேக்ஸில் போடல. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா மேக்ஸில் 50 கொஸ்டினில் நம்ம ஒரு 45 46 போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் அடிச்சிடலாம். ஆனால் மேக்ஸில் நான் எவ்வளோ கொஸ்டின் தான் போட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கொஸ்டின் கிரேஸ் மார்க் வந்தாலும் வெறும் 39 கொஸ்டின் தான் போட்டேன். கிட்டத்தட்ட 11 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கேன். அதையும் 11 கொஸ்டினில் நான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணியே தீரணும். இதில் கேர்லெஸ் மிஸ்டேக் நான் சொல்லிட்டேன். மேக்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கொஸ்டின் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதில் கேர்லெஸ் மிஸ்டேக் 86 - 16 அப்படிங்கிறது எவ்வளோ வரும், 70 தானே வரும். நான் 80ன்னு போட்டு 4ஆல் டிவைட் பண்ண 20 ஆன்சர் வந்துருச்சு. கரெக்டாக ஆக்சுவலாக 20 அப்படிங்கிறது தப்பு, 17 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரணும். ஆனால் 20 அப்படிங்கிற ஆன்சரை ஆப்ஷன் வச்சுருந்தனால அந்த கொஸ்டின் தப்பாயிடுச்சு ஒன்று. அதே மாதிரி தான் டைரக்ஷன் சம் இருக்குல்ல, நமக்கு மெயின்ஸில் வரும் டைரக்ஷன் சம்மு. இந்த டைரக்ஷனில் ஏலேருந்து பியில் பார்க்குறது போல் பிலேருந்து ஏல நான் பார்த்துட்டேன். இது ஒரு தப்பு. இது எல்லாமே நம்ம முழுக்க கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தான் வரும். அப்புறம் ஒரு சில கொஸ்டின்லாம் அங்கே போய் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணாதனால யோசிக்கவே முடியல. அதே மாதிரி தான் இந்த 2 கொஸ்டினா பாலிட்டி இருக்குல்ல, பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் 2 டேஷ் கொடுத்துருந்தாங்க கொஷினில். இங்கிலீஷில் படிக்கும்போது மேலே ஒரு டேஷ் கீழே ஒரு டேஷ் கொடுத்தாங்க. நான் வேகமாக ரீட் பண்ணும்போது ஒரே ஒரு டேஷ் தான் போட்டிருந்தேன். ஆனால் ஆப்ஷன் எப்படி தெரியுமா வச்சுருந்தாங்க, ஒரு டேஷ் ஒரு ஆப்ஷனும் 2வது டேஷ் ஒரு ஆப்ஷனும் 2 டேஷ்க்கு சேர்த்து ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. நான் ஒரு டேஷ் பார்த்ததுனால ஒரு டேஷோட ஆப்ஷனை மட்டும் பார்த்து போட்டேன். ஆனால் ரொம்ப ஈஸியான கொஷின். இது ஒரு 3ஆவது தப்பு. அதே மாதிரி 2 கொஷின் வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்க்கு பதிலாக நான் கரெக்ட் போட்டிருக்கேன். இதுவே பாருங்கள் 5 கொஷின் வந்துச்சு. இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணியிருந்தாவே இந்த அளவு எனக்கு கிளியர் ஆகிருக்கும். என்ன பண்ணுறது, ஆனால் ஒரு சில அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்குன்னு அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ இதனால் வந்து இந்த எக்ஸாமை லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுனாலேயே நீங்கள் எக்ஸாமை ஈஸியாக லாஸ் பண்ணிடுங்க. இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த 142 கொஷின்ஸ் போகிறதுக்காக நான் ரிப்பீட்டர் கொஞ்சம் தான் சோர்ஸஸே லிமிட்டடாக வச்சுக்கினேன்.
அந்த கொஞ்ச நேரத்திலையும் ரிப்பீட்டடாக நிறைய ரிவிஷன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி குரூப் 4ல் பார்க்கும்போது நான் ரிவிஷன் ஒழுங்காக நிறைய படித்தேன், ஆனால் ரிவிஷன் பண்ணல, எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் குரூப் 2A மெயின்ஸ் வரும்போது ஒன்று வந்து மைண்டில் வச்சுக்கிட்டேன், நம்ம கொஞ்சம் படித்தாலும் அதை ரிப்பீட்டடாக ரிவிஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ரிப்பீட்டடாக ரிவிஷன் போட்டால் மட்டும் தான் எக்ஸாமில் நம்ம யோசிக்காமல் வந்து வேகமாக போட முடியும். அப்படி யோசிக்காமல் வேகமாக போட்டால் மட்டும்தான் நம்மளால் தெரியாத கொஸ்டினுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு போட முடியும். இதுதான் நான் வந்து இந்த குரூப் 2A மெயின்ஸில் கற்றுக்கிட்ட லெசன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. இந்த தடவை என்ன மாதிரியே வெறும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 4-5 கொஸ்டின்ஸில் போனவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க தெரியும். அவ்வளோதான், நம்ம கிட்டத்தட்ட இந்த டிஎன்பிசி ஆஃபீஸை காலை வச்சிட்டோம். இன்னும் ஒரு காலை வச்சிட்டோம், 2வது காலை வைக்கிறது மட்டும்தான் பாக்கி. ஸோ அடுத்த டைம் வந்து நம்ம ஒரு நல்ல போஸ்டிங்கை, சூப்பரான போஸ்டிங்கை நான் எடுப்போம். யாரெல்லாம் இந்த டைம் வந்து பாஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி ஃபெயில் ஆனாங்க கவலையப்படாதீங்க, நம்ம திருப்பி மீண்டும் கண்டிப்பாக வருவோம். நல்ல ஒரு போஸ்டிங், சூப்பரான போஸ்டிங்கே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. அன்டில் தென் டாட்டா, பாய் பாய்.